நமஸ்காரம். எல்லோரும் சுகமா இருப்பேன் அப்படின்னு நம்புறேன். இந்த வருடத்துக்கான மகாலய பட்சம் செப்டம்பர் 8ல இருந்து செப்டம்பர் 21 வரைக்கும் இருக்கு. இந்த மகாலய பட்சத்தை பத்தி நிறைய நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஷார்ட்ஸ்ல சொன்னா நிறைய பீப்புளுக்கு ரீச் ஆகும், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் சொல்ல வந்திருக்கேன். ஆவணி மாதம் வர பௌர்ணமிக்கு அடுத்த பிரதம திதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை வரைக்குமான 15 நாட்களை தான் பட்சம்னு சொல்லுவோம். இந்த பட்சத்துல பித்ருக்கள் காரியம் செய்வதற்கு உகந்தது, அதனாலதான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம். பித்ருக்கள் நம்ம பூலோகத்துக்கு வருவதாகவும் நம்மளுடைய சந்ததியை பார்த்து அவர் கையால தீர்த்தத்தை குடிச்சிட்டு போறதாவும் ஐதீகம். அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்கள் மனம் குளிர் வச்சா நம்மளுடைய குடும்பம் தழைச்சு விளங்கும். இந்த பித்ரு காரியங்கள் செய்யற 15 நாட்கள் நம்ம முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதியில அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மகாலய அமாவாசை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புனிதமான தினம். அன்னைக்கு நம்ம பித்ருக்கள் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல வளர்ற நாய்க்குட்டி இருந்ததா கூட அதை மனசுல நினைச்சுட்டு தன் தீர்த்தம் விட்டேன்னா நம்ம குடும்பம் அவ்வளவு தழைச்சு வளரும், ஆயுள் ஆரோக்கியம் விருத்தி பெறும். நம்மளுக்கு இப்போதைக்கு முக்கியமான தேவை என்னன்னா நம்மளுடைய உடம்பு நிலைமை ஹெல்த் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய குழந்தைகள் படிப்பிலையும் செல்வத்திலையும் செழிப்பிலையும் உயர் பதவிகள்ல வளர்றதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா நம்ம பித்திருக்களுடைய ஆசி வேணும். இந்த ஆசிகளை பெறுறதுக்கு இந்த 15 நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய மூலதனம். இந்த மகாலய பட்சத்தை பத்தி இப்ப புரிஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நம்புறேன். இந்த மகாலய பட்சத்துல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத வர ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு கட்டாயமா எடுத்து சொல்றேன். அதே மாதிரி இந்த 15 நாட்களான மாலை வருஷத்துக்கு நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் அடுத்த ஷார்ட்ஸ்ல விரிவா பேசலாம். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் ஷார்ட். தேங்க்யூ.